மாவட்டம் இளம்பிள்ளை அருகே 2 மூதாட்டிகள் கல்குவாரி குட்டையில் சடலமாக மிதந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் அணிந்திருந்த நகைகள் காணாமல் போனதால் நகைக்காக கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சேலம் மாவட்டம் முழுவதும் அடுத்தடுத்த மூதாட்டிகள் நகைக்காக கொலை செய்யப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள இடங்கனைசாலை நகராட்சிக்குட்பட்ட தூதனூர் பகுதியை சேர்ந்த விவசாயி கூலி தொழிலாளி பாவாயி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ஆடு வளர்க்கும் தொழிலாளி விவசாய தொழிலாளி பெரியம்மாள் 75 வயதுடையவர் ஆகிய இருவரும் நேற்று காலை 9 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே சென்றவர்கள் இரவு வரை வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் உறவினர்கள் அங்கு பல்வேறு பகுதியில் தேடிய நிலையில் மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் தூதனூர் பகுதியில் அம்மாவாசி என்பவருக்கு சொந்தமான தனியார் கல்குவாரியில் தண்ணீரில் காணாமல் போன 2 மூதாட்டிகளும் சரளமாக கிடைப்பதாக காவல்துறையின் கிடைத்த தகவல் அடிப்படையில் மகுடஞ்சாவடி காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனை அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் 2 மூதாட்டிகள் அணிந்திருந்த நகைகள் காணாமல் போனதால் நகைக்காக கொலை செய்து தண்ணீர் இந்த கல்குவாரி வீசி சென்றாரா என்ற கோணத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சேலம் மாநகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காரிப்பட்டி அதே போன்று வேம்படிதளம் என நகைக்காக ஏற்கனவே 2 மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டு அந்த வழக்கில் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்காத நிலையில் தற்போது சேலம் புறநகர் அதாவது சேலம் மாவட்ட காவல் நிலைக்கு உட்பட்ட மகுடஞ்சாவடி பகுதியில் நகைக்காக 2 மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டு தற்போது இந்த கல்குவாரில் வீசிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்த மூதாட்டிகள் சேலம் மாவட்டத்தில் நகைக்காக குறிவைத்து கொல்லப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.